படத்தை ஓப்பன் பண்ண உடனேயே ஹீரோ ஹீரோயின் அவனோட அண்ணன் அப்புறம் அந்த அம்மா எல்லாத்தையும் காட்டுறாங்க. இவங்க கர்நாடகாவில் ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சு ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் வேறு இருக்கான். இந்த பையன் பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டிகேப் அப்படின்னு சொல்லலாம். இவனால் கரெக்டாக நடக்க முடியாது. ஸோ இவன் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். இவனோட அப்பா அதாவது நம்ம ஹீரோ இவனை கூட்டிகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் இவங்க ஸ்கூலில் போய் பார்க்குறாங்க. ஆனால் ஸ்கூலில் அந்த பையனை காணோம். இந்த மொத்த குடும்பமே இப்போ ஸ்கூலில் தான் இருக்கிறாங்க. அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட போய் கேட்கும்போது எங்ககிட்ட சிசிடிவி இருக்குது சார், கண்டிப்பாக உங்கள் பையனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் தான் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் ஒரு பயம். அது என்ன பயம் அப்படின்றது தான் இந்த கதை சொல்லுது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. இவங்க பேர் மித்ரா. இவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க. இந்த டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க உங்கள் குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு கேட்கும்போது இவங்க ஹஸ்பண்டை பற்றி எதுவுமே பேசலை. செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் திரும்பி பார்த்தா தான் தெரியுது இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னா இவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஹவுசிங் கம்பெனிக்கிட்ட லீஸுக்கு ஒரு ஹவுஸ் கேட்டிருப்பாங்க. அந்த லீஸ் கம்பெனி பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனருக்கு கரெக்டாக வாடகை கொடுத்துருக்க மாட்டான். அதனால் வீட்டோட ஓனர் பார்த்திங்கன்னா எனக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் இருந்த எல்லா பொருளையும் எடுத்து வெளியே வீசிட்டான். இந்த அக்காவும் அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கும் ஹாஸ்டலுக்கும் அலைஞ்சிட்ருக்குது. ஹீரோவோட வாழ்க்கையும் அவ்வளோக்கா சுவாரஸ்யமாகவே கிடையாது. ஏன்னா இவர் இபி ஆஃபீஸில் ஒரு கேஷியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பெரிய லாபம்லாம் கிடையாது, ஒரு சின்ன லாபம் தான். அதை வச்சு சந்தோஷமான ஒரு ஹாப்பியான லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல யோகி பாபு காட்டுறாங்க. இவரோட அப்பா மிகப்பெரிய ட்ரஸ்ட்டு வச்சு நடத்தி எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணியிருக்காரு. இவங்களோட அம்மாவுக்கு இப்போ லங் கேன்சர் அப்படின்றது தெரிய வந்திருக்குது. அது சரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா தேவைப்படுது. இந்த பணத்துக்கு எங்கடா போகிறது அப்படின்னு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஓகே நம்ம அப்பா தான் நிறைய பேர்த்துக்கு உதவு பண்ணியிருக்கிறார்ல, அங்கே போய் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் நிறைய பேர்த்துக்கிட்ட போய் கேட்குறாங்க. பட் இவங்க யாருமே இந்த குடும்பத்துக்கு ஹெல்ப்பே பண்ணலை. இந்த மித்ரா இருக்கா பார்த்தீங்கன்னா இவளுக்கு வீடு இல்லை, ஒரு மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கா. அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கு வீடு இருக்குது, ஆனால் பின்வாசல் வழியாக தான் உள்ளே வராரு. ஏன்னா அவ்வளோ கடன் தொல்லை. இந்த யோகி பாபுக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் 10 லட்சம் பணம் மட்டும்தான் இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, அதையும் சொல்ல மாட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவன் ஒரு பிஸ்னஸ்மேனு. 5-10 அந்த பிஸ்னஸ்மேன் கிட்டே இருந்து தான் இவன் வாங்கி இந்த மாதத்தை ஓட்டிகிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ ஒரு பேச்சுலர் அப்படின்றதுனால வழக்கமாக ஒரு கடைக்கு போய் சாப்பிட்ருப்பார். பெருசாக சமைக்கலாம் மாட்டார். அங்கே இவருக்கு ஒரு குட்டி ஃப்ரெண்ட் இருக்கான். இந்த ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, ஒரு ட்ரேடிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இவனுக்கு நிறைய பிஸ்னஸ் ஐடியாலாம் தோணும். நாங்கள் வர எல்லாத்துக்கிட்டையுமே ட்ரேடிங் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோவுக்கு வேறு வழியும் இல்லை. சரி டே தம்பி, நான் கொஞ்சம் பணம் தரேன், எனக்கு ட்ரேடிங் பண்ணி கொஞ்சம் ரிட்டர்ன்ஸை எடுத்து கொடுடா அப்படின்னு சொல்லுவான். இப்போ இவன் ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கே விளக்குவான்னு வைங்களேன். இங்கே நிறைய கம்பெனியெல்லாம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கள் கம்பெனியை எடுத்துக்கோங்க. நாங்கள் நிறைய பேர்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி கொடுப்போம், அதே மாதிரி கமிஷனும் அடிச்சுப்போம். ஆனால் நிறைய பேர் சொந்தமாகவே பண்ணிக்கிறாங்க, கமிஷன் இல்லாமல் நிறையாவும் லாபம் பார்க்குறாங்க. அதனால் நாங்கள் வேலை செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தெரியும், நான் உங்களுக்கு போட்டு ரிட்டர்ன் எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி இந்த தம்பி பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். ஐடியா இருந்தாலும் பணம் வேணுமில்ல. இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ஹோட்டல் கடைக்காரன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட டே தம்பி இதை கரண்ட் பில்லாக கட்டிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த பணத்தை வச்சு இவன் இன்வெஸ்ட் பண்ண கொடுத்துட்றான். இவனுக்கும் நல்ல லாபமும் வருது. நம்ம ஹீரோ அங்கே தானே கேஷியராக இருக்கார். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிம்பிளாக நடக்கலை. மிஷினில் எல்லாம் குளறுபடி பண்ண வச்சு எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் கையிலேயே எழுதுகிற மாதிரி பண்ண வச்சுட்டாரு. இதனால் அந்த ஹோட்டல் கடைக்காரனோட கரண்ட் பில் கட்டலை, ஆனால் கட்டின மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்டை காமிச்சிட்டாங்க. இப்போ இந்த மித்ரா இருக்காங்கல்ல, இவங்க வீடு இல்லாமல் தனியாக தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, ஒருத்தன் உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களை ஏமாத்தலை, எப்படி வாழணும் அப்படின்றத சொல்லி தந்துருக்காங்க. அந்த ஐடியாவை வச்சு இவங்க ஒரு ஹவுசிங் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஹவுசிங் கம்பெனியால் தானே ஏமாந்தாங்க. அந்த மாதிரி இவங்க ஒரு ஹவுசிங் கம்பெனி ஆரம்பித்து நிறையா பேர்த்துக்கு லீஸு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிடுறாங்க. இந்த பணத்தை எல்லாம் வாங்கி ரொட்டேஷனில் விட்டு இவங்க எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஏமாற்றி தான் சம்பாதிக்கிறாரு, இந்த மித்ராவும் ஏமாற்றி தான் சம்பாதிக்கிறாரு. அதே மாதிரி இதெல்லாம் பத்தாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோகி பாபு பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் கொஞ்சம் பணம் தேவை அப்படின்னு இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் அக்கௌண்ட் வச்சுருந்துருக்காரு. அந்த அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால் அடுத்த நாள் காலையிலேயே 10,000 20,000 30,000 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய அமௌண்ட்டை அனுப்புகிறாங்க. இதனால் இவங்க 2 பேர்த்துக்கும் ஓகே பணமெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யோகியும் அவங்களோட அம்மாவுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வருது.
கண்டிப்பாக ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்போ இவங்களோட அம்மா வந்து சொல்கிறாங்க, பாத்தியா உன்னோட அப்பா எப்படியெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு இது பண்ணாரோ அந்த பணமெல்லாம் நமக்கு எப்படி திரும்ப வருதுன்னு. பணமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு டாக்டர் கிட்ட போனால் ஓகே, அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா படிக்காத ஒரு டாக்டர் போல். இவன் இன்னொரு பெரிய டாக்டர் கிட்ட போய் சொல்கிறான், டே இந்த மாதிரி நீ ஆப்ரேஷன்லாம் பண்ண தேவையில்லடா, இவங்களுக்கு கேன்சரே இல்லைடா அப்படின்னு. அந்த பெரிய டாக்டர் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஷாக் கொடுத்துட்றான். அதை கேட்டுட்டு வந்துட்டு இவங்க இந்த யோகி கிட்ட வந்து சொல்கிறான், அவளோட அம்மாவுக்கு இருந்த கேன்சரு ரத்தத்திலேயே கரைஞ்சிடுச்சு, ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அதனால் இந்த யோகி இருந்துட்டு பரவாயில்ல, இந்த பணத்தை எல்லாம் அவங்களுக்கே திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் அந்த அம்மா அப்படி யோசிக்கலை. நம்ம ஏன்டா திருப்பி கொடுக்கணும், நம்ம இது ரொட்டேஷனில் விட்டால் நமக்கு நிறையா இன்னும் பணம் வரும்ல அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. யாராவது உதவின்னு வந்து கேட்டால் நம்மக்கிட்ட இருக்க பணத்தை வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடலாம். சப்போஸ் அவங்க உதவின்னு கேட்கலைன்னா இந்த பணத்தை நம்மளே வச்சுக்கலாம். இந்த பணத்தை ரொட்டேஷனில் விடும்போது இன்னும் பணம் அதிகமாகும், இன்னும் நிறைய உதவியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த ஹீரோவும் அப்படியே கேஷியர்கிட்ட வர பணத்தை எல்லாமே அப்படியே ட்ரேடிங்கில் விட்டு ரொட்டேஷனில் விட்டு நிறையா பணத்தை எல்லாம் பார்த்துட்ருக்கான். இருந்தாலும் இவனுக்கு இபி ஆஃபீஸில் வர பணம் பார்த்தீங்கன்னா பத்தலை. அதனால் என்ன பண்ணுறான்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து 20 மடங்காக மாற்றி தரோம் அப்படின்னு இவன் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறான். மக்கள்கிட்ட இருந்து நிறையா பணத்தை எல்லாம் வாங்குறாங்க. மக்கள் மட்டும் இல்லை, இந்த யோகி பாபு, மித்ரா இவங்கக்கிட்ட இருக்க எல்லா பணத்தையுமே இந்த ஹீரோ கிட்ட வந்து முதலீடு பண்ணிடுறாங்க. எல்லோரும் முதலீடு பண்ணிடுறாங்களா, கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி 15 கோடி ஆயிருக்குங்க. இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஒரு பிஸ்னஸ் ஃப்ரெண்டு இருந்தான்ல, இவன் வந்து தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட வந்து சொல்லியிருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி இருந்தால் போதும், அதை நான் அப்படியே டபுளாக மாற்றி ஒரு 30 கோடியாக மாற்றி தந்துடுவேன், யார் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ தான், நம்மக்கிட்ட தான் ஒரு 15 கோடி இருக்குதுல்ல, கிட்டத்தட்ட இதை கொடுத்தோம்னா நமக்கு ஒரு 30 கோடி வந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 15 கோடியும் அப்படியே கொண்டு போய் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கொடுத்துருக்கான். அந்த ஃப்ரெண்டு அடுத்த நாள் காலையில் செத்து போயிட்டான். அது எப்படின்னு தெரியல. இப்போது அந்த ஃப்ரெண்டோட அப்பா கிட்டேயும் போய் நம்மளால் பணத்தை கேட்க முடியாது. இந்த மித்ரா அப்புறம் யோகி பாபு பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி திருப்பி கொடுக்கறது அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. இபி ஆஃபீஸ்லேருந்து எடுத்த பணம் கிட்டத்தட்ட இந்த யோகி பாபும் அப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து எடுத்த பணம் எல்லாத்தையுமே இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கொடுத்து வச்சுருந்தான். இந்த ஃப்ரெண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டான். இந்த ஃப்ரெண்டு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆரம்பித்து இவங்களுக்கெல்லாம் பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியாவில் இருந்திருப்பான். பார்த்தீங்கன்னா நியூஸில் இந்த ஃப்ரெண்டு வந்து கொலை செய்யப்பட்டார், அதாவது ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு நியூஸில் வந்திருக்குது. இந்த ஹீரோவுக்கும் ரொம்ப அதிர்ச்சி, அதிலிருந்து அவனால் வெளியவே வர முடியல. இப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருப்பார். இந்த சமயத்தில் இப்படி ஆகிப்போச்சு. இப்போ இந்த 15 கோடி எங்கே இருக்குது, யார்கிட்ட இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது, செத்து போனவனா தவிர. மக்கள் கரண்ட் பில் கட்டுறதுக்கு காசு கொடுத்துருந்தது, அதுவும் போயிடுச்சு. இப்போது கரண்ட்டும் போயிடுச்சு. ஏன்னா கரண்ட் பில் கட்டலை, ஸோ ஃபியூஸ் எல்லாம் பிடுங்கிடுவாங்கள்ல, அவங்களாம் இப்போ வீதியில் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மித்ராக்கா இருக்காங்கள்ல, இவங்களும் ஹவுசிங் லோனுக்காக தான், அதாவது ஹவுசிங் விடுறோம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர்த்துக்கிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்களோட பணமும் ஹீரோ கிட்ட போய் மாட்டிக்கிச்சு. அதே மாதிரி வாடகையும் கொடுக்கல. அதனால் நிறையா வீட்டு ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த யோகி இருக்கான்ல, இவன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ட்ரஸ்ட்டு மூலிமா பணத்தை வாங்கியிருக்கான். பணத்தை எல்லாம் போட்டாச்சு, கண்டுபிடிச்சிட்றான். இந்த பணத்தை வாங்கிட்டு இந்த ட்ரஸ்ட்டு எந்த உதவியுமே பண்ணுறது இல்லைடா அப்படின்னு இவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய கேஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி மித்ராவையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, யோகியும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவங்க 3 பேர்த்தையும் உட்கார வச்சு விசாரணை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு யோகி கிட்ட, யோகி உன்னோட பணமெல்லாம் எங்கடா இருக்குது அப்படின்லாம் கேட்கும்போது நான் ஹீரோ கிட்ட தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு இவனும் சொல்லிடுறான். அடுத்து மித்ராக்கா, இந்த அக்காட்ட கேட்கும்போதும் நான் ஹீரோ கிட்ட தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ கிட்ட இருக்கும்போது இன்னொருத்தங்கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்னு இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தனை கை காமிச்சிட்டே இருக்கிறாங்க. போலீஸ் இவங்ககிட்ட ஒரு மாதிரி விசாரித்து குழம்பியே போயிடுறாங்க. அடித்தும் பார்த்துட்டாங்க. அப்போவும் இவங்க யாருமே எங்கே இருக்குது பணம் அப்படின்றத சொல்லவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த போலீஸ்காரங்களாம் பேசிக்கிட்டாங்க. அதாவது இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு இவங்களை என்கவுண்டர் பண்ணிடலாம் அப்படின்னு. இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு கேட்டுருது. அதனால் இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு ஒரு போலீஸ்காரனை அடித்து இவங்க எல்லாருமே தப்பிச்சு போயிடுறாங்க. அப்போ திடீர்னு ஒரு கர்நாடகா வண்டி வருது. இவங்க 4 பேருமே ஏறிடுறாங்க. இப்போ எங்கே போகிறது, வீடும் இல்லை, வீட்டுக்கு போனாலும் அங்கே மக்கள்லாம் வந்து இவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ எப்படியாவது எங்கேயாவது போயிடலாம், நீங்கள் போயிருங்க, நான் உங்கள் பணத்தோடு திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் இவங்களுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை. மறுபடியும் இவன் எங்கேயாவது ஓடி போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த யோகி பாபுவோட அம்மா மட்டும் நம்புகிறாங்க. கண்டிப்பாக இந்த தம்பி எதை சொல்லுது, கண்டிப்பாக பணத்தை கொண்டு வந்துடுவான் அப்படின்ட்டு.
ஆனால் இவங்க 2 பேரும் இவனை விடவே இல்லை. எங்கே இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோவும் ஓகே சொல்லிடுறாரு. நான் பணம் கொடுக்குற வரைக்கும் உங்களோடையே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா போயிட்டு அங்கே ஒரு வீடை எடுத்து இவங்க 4 பேரும் ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த மித்ரா இருக்காங்க பார்த்தீங்களா, முதல்லையே கர்ப்பமாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு தான் இப்போ காணோம். இவங்க யாருன்னே தெரியாமல் இருந்திருந்தாலும் இவங்க 4 பேருமே இப்போ ஒரு குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் அப்பாவாக நினச்சிட்ருக்கான். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அந்த அன்றைக்கி ஸ்கூலில் போய் பார்க்குறாங்க, அந்த குழந்தையை காணோம். சிசிடிவி கேமராவில் செக் பண்ண போது தான் தெரியுது அந்த போலீஸ்காரன் அந்த குழந்தையவே திருடி இருக்கான் அப்படின்னு. அதாவது அந்த இன்ஸ்பெக்டரு இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, ஓகே நம்ம ஃப்ராடு பண்ணி அங்கேருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டோம், அதை பிடிக்கிறதுக்கோசரம் இவன் நம்ம குழந்தைய எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சரண்டர் ஆன உடனே அந்த குழந்தைய விட்டுருவான் போல் அப்படின்னு இவங்க எல்லோரும் நினச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போய் அவங்ககிட்ட சொல்கிறான், சார் இந்த மாதிரி நான் தான் எல்லாம் தப்புக்கு காரணம், இவங்களெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, அந்த குழந்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ்காரன் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான். அங்கே நம்ம ஹீரோ மட்டுமே போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லுவான். ஆனால் இவங்க எல்லாருமே ரொம்ப வருஷமாக கூட இருந்திருக்காங்க, நீ மட்டும் ஏன் தனியாக போகிற, நாங்களும் வரோம் அப்படின்னு இவங்க எல்லாருமே போகிறாங்க. நம்ம ஹீரோ அந்த போலீஸை பார்த்த உடனே நான் சரண்டர் ஆகிடுறேன், இவங்க எல்லாத்தையுமே விட்டுருங்க, அந்த பையனையும் கொடுத்துருங்க அப்படின்னு நான் முதல்ல சொன்ன மாதிரியே சொல்கிறான். அதுக்கு அந்த போலீஸு அப்போ தான் இந்த போலீஸோட சுயரூபமே தெரியுது. இந்த நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து இவங்க எல்லாத்தையுமே தப்பிச்சு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினச்சிங்களே, அதெல்லாமே ஃபேக் அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. இவங்களை தப்பிக்க விட்டோம் அப்படின்னா எதிர்காலத்தில் கண்டிப்பாக நமக்கு இவங்க யூஸ் ஆவாங்க அப்படின்னு போலீஸ்காரன் முதல்ல யோசிச்சு வச்சுருக்கான். இவனுக்கு நிறையா பணம்லாம் வந்திருக்குது, அதாவது காசு கொடுத்தாங்க அப்படின்னா இவன் என்ன வேலையாக இருந்தாலும் செய்வான், சரியோ தப்போ அதெல்லாம் பார்க்க மாட்டான், எடுத்து அவங்க ஒருத்தனும் பண்ணிடுவான். இவனுக்கு தேவை முக்கியமானது காசு. இவங்ககிட்ட இருந்த எல்லா காசையுமே சூதாட்டத்தில் பண்ணி எல்லாமே நாசமாக போயிடுச்சு. இப்போ இவங்ககிட்ட காசே இல்லை, பணம் தேவைப்படுது. அப்போ தான் போலீஸ் இவனுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறான், நான் வாழ்நாள் ஃபுல்லாக உட்காந்த இடத்துலேருந்தே சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும், செலவே பண்ணக்கூடாது, எங்கிட்ட இருக்கிற காசே காலியாகக்கூடாது அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்க இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இவங்களுக்கு குழந்தை தான் முக்கியம், அதனால் எப்படியாவது குழந்தையை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஓகே சார் அப்படின்னு தலையாட்டிடுறான். ஆனால் இவங்க என்ன பிளான் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சுட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி டைம் கேட்டிருக்காங்க. நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பண்ண பாவங்களில் தான் இப்போ நமக்கு சாபமாக மாறி இவ்வளோ கேவலமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோவுக்கு ஒரு புது ஐடியா வந்திருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க பையனை தூக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே கர்நாடகாவிலேருந்து சென்னை வரைக்கும் போயிருக்கிறாப்புல இந்த மனுஷன். அந்த வழியாக போகும்போது ஒரு காலியான டோல்கேட்டு அதை பார்த்துருக்குறாரு. அதாவது இந்த ஹைவேஸ்லாம் டோல்கேட் இருக்கும்ல, அதை பார்த்துருக்குறாரு. இப்போ அது ரன்னிங் கண்டிஷனில் இல்லை, அதை எடுத்து நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரெவன்யூ பார்க்கலாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிற, அதுக்கெல்லாம் நமக்கு 10 கோடி 15 கோடின்னு வேணும், ஏன்னா டெண்டர் எடுக்கணும், அந்த டெண்டருக்கு ஆள் பிடிக்கணும், அது இதுன்னு நிறைய சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் மாதிரி அந்த டோல்கேட்டை எடுத்து நடத்தணும் அப்படின்னா நல்ல ரெவன்யூ வரும் அப்படின்றத இவங்க எல்லாத்துக்குமே ஹீரோ வந்து புரிய வச்சுட்டாரு. அதே ஐடியாவை போலீஸ்காரங்கிட்டையும் சொல்கிறாங்க, அவனும் ஓகே சொல்லிட்டான். ஆனால் இப்போ என்ன சிக்கல்னா, இது வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு பணம் தராதுடா, நான் ஏதாவது ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரன் சொல்கிறான். அப்போ இன்னொரு ஐடியா தோணுது. ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிறான், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தான். என்னன்னா, ஜென்ரேட்டர் இல்லைன்னா இந்த கரண்ட் எல்லாம் வேலை செய்யாது. அதாவது கரண்ட் இல்லைன்ற பட்சத்தில் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம், ஜென்ரேட்டருக்கு நம்ம பெட்ரோலை சீமனையும் ஊற்றுவோம், அது இல்லாமல் தண்ணியை ஊற்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ல. இந்த ஐடியாவை சொல்ல இந்த போலீஸ்காரனுக்கு ரொம்பவுமே பிடிச்சி போயிடுது. ஒரு 5 கோடி 10 கோடி அதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரெவன்யூ பார்க்கலாம் அப்படின்றது அவனுக்கும் புரிஞ்சிருது. இந்த போலீஸ்காரனுக்கு இப்போ என்னென்னா, இவங்க எப்படி பணம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம். சும்மா ஒரு டோல்கேட்டை எடுத்து ஆரம்பித்தா எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும்ல. அதனால் ஒரு மிகப்பெரிய கம்பெனி இந்த டோல்கேட்டை வாங்கிருச்சு, எல்லோரும் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அரசியல்வாதிங்க, போலீஸ்காரங்க, பொதுமக்கள் எல்லா ஜனத்தையுமே இவங்க நம்ப வச்சிடுறாங்க இது ஒரு உண்மையான டோல்கேட் அப்படின்னு. நிறைய நியூஸ் பேப்பரில் விளம்பரமும் கொடுக்குறாங்க, அதனால் எல்லாருமே நம்பிடுறாங்க. இந்த டோல்கேட்டை நம்ம ஹீரோ தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு நாள்லேயே பல லட்சங்கள் பார்த்திங்கன்னா இவளுக்கு ரெவன்யூவாக வந்துட்டுருக்குது. கொஞ்ச நாள் கழித்து ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து இவருக்கு கோடியில் வந்துடுது, ஒரு 2 கோடி 3 கோடி வந்துடுது. இதை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் அந்த போலீஸ்காரங்கிட்ட கொடுத்து, இந்தாங்க சார் நீங்கள் கேட்ட மாதிரி பணம், இதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கோங்க, இப்போ என் பையனை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி திடீர்னு போலீஸ்காரன் அந்த நம்ம ஹீரோவை பார்த்து கன் எடுத்து நீட்டிட்டான். என்ன சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லா வேலையும் பண்ணிட்டேன்ல, என் பையனை கொடுங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, உங்கள் எல்லாத்தையும் நான் விட்டால் எனக்கு ஏதாவது இஷ்யூஸ் ஆகும், அதே மாதிரி நான் உன் பையனை தான் விடுறேன்னு சொன்னேன், உங்களையெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு இவங்க வந்து மிரட்டுறாங்க. ஓகே இதுதான் நம்ம கடைசி கட்டம் அப்படின்னு இவங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சு.
சரி நான் பையன்கிட்ட ஒரு தடவை பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பையன்கிட்ட பேசுகிறதுக்கு கேட்குறாங்க. அப்போ இந்த ஹீரோ பார்த்திங்கன்னா பையனுக்கு ஃபோன் பண்ணி, அதாவது போலீஸ்காரன் வந்து ஃபோன் பண்ணி கொடுக்குறான். இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. அப்போ ஹீரோ அந்த பையன்கிட்ட, தம்பி உன் முன்னாடி எத்தனை பேரா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறான். 2 பேர் இருக்கிறாங்கப்பா. ஓரளவுக்கு குண்டாக இருக்கிறாங்களா? இருக்கிறாங்கப்பா. உன்னால் ஓட முடியும்ல, ஓடிடுவியா அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் ஓடிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி அப்புறம் என்னடா எந்திரிச்சு ஓட ஆரம்பி அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்கிறான். அவனும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இன்ஸ்பெக்டருக்கு அங்கேருந்து போலீஸ்க்கெல்லாம் ஒன்றுமே புரியல. அப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட்டை சொல்கிறாங்க. இவன் வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோவும் இந்த மித்ராவும் ஒரு பிளான் போட்டு, இவனை ஹேண்டிகேப் மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், இல்லைன்னா நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு நல்ல ஸ்கூலில் ஹேண்டிகேப் சர்டிஃபிகேட் வாங்கி இவனை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இவன் நல்லா படித்து முன்னேறணும் அப்படின்றதுக்காக இவன் பிறந்ததுலேருந்து ஹேண்டிகேப் மாதிரியே நடிச்சிட்டு வந்துருக்கான். ஆனால் இவன் நிஜத்தில் ஹேண்டிகேப் கிடையாது. ஸோ அங்கேருந்து இவன் எஸ்கேப் ஆகி போயிடுறான். இந்த விஷயமெல்லாம் இந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது. படக்குன்னு இந்த துப்பாக்கியை திருப்பி இன்ஸ்பெக்டர் மூஞ்சிக்கு முன்னாடி காமிச்சு நம்ம ஹீரோ வந்து மிரட்டுறாரு. இனிமேல் நீ எங்கள் பக்கம் வரக்கூடாது, இப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இந்த டோல்கேட் மேட்டர்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, அதையெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சுருவார். அப்போ இந்த போலீஸ்காரர் பார்த்திங்கன்னா இந்த டோல்கேட்டை வந்து எடுத்து நடத்துறதுக்கு அந்த ஐடியாக்கெல்லாம் சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அதனால் அதுவே இவருக்கு ஒரு வினையாக மாறிடும். என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து இந்த டோல்கேட்டுக்கு அந்த போலீஸ் ஓகே சொன்னதை சென்ட்ரல் ரோடுவேக்கு வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் இவரை வந்து ரொம்ப வேகமாக தேடிட்டு இருப்பாங்க. அதனால் இதையும் அங்கேருந்து சொல்லிடுவாங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களும் ஜெயிலுக்குள்ளே போயிடுவீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த 2 கோடியோ 3 கோடியோ இருந்ததில்ல, அதையெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்குமே திருப்பி கொடுத்துட்றாங்க. நாங்கள் எந்த ஒரு செயலையுமே உள்நோக்கத்தோடு செய்யலை, எங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி மாறிடுச்சு, எங்களை ரொம்பவுமே மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒவ்வொருத்தங்களாக பார்த்து மன்னிப்பு கேட்டு இந்த எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்துருக்காங்க. இதோட இந்த படத்தையும் முடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் காணாமல் போயிருப்பான்ல, காணாமல் போனதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததே அவனோட அப்பாவை தான். கட்டி பிடிச்சிட்டு அப்பான்னு ரொம்பவுமே அழுகிறான். அப்போ தான் அந்த அம்மாவுக்கு வந்து புரியுது, ஓகே நம்மளை விட இந்த பையனுக்கு இவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்காவும் இவங்க வந்து ஒரே குடும்பமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க.